நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். சார் தெரியாம அப்புறம் நாங்கள் திரும்ப திரும்ப அதே கேட்டுருக்கீங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் கூட புத்தி கூட டேஷ் கூட எல்லாம் வந்துட்டாருன்னு. அவரை பற்றி ஒரு நபர் அந்த பெண்களை பற்றி பேசியது ரொம்ப ரொம்ப தவறானது. அந்த வார்த்தையை யாரை பற்றியுமே பேசக்கூடாது. அது இவங்களை பற்றி பேசலாமா அவங்கள பற்றி பேசலாமான்றது இல்லை. மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குது திருவடி ஏந்தின்னு இருக்க கவர்மெண்ட். இது ஸ்டாலின் டாக்ஸ் தான் எடுத்து கொடுப்பாங்கிறாரு அவர். இது ஆணவமான பேச்சு. திமுக நடுங்குது, அதில் எந்த சந்தேகம் வேணாம். விஜயை பார்த்து திமுக நடுங்குதுன்றது 100% உண்மை. இது ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் தெரியும், புத்தி உள்ள எல்லாருக்கும் தெரியும், மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும். அதிர்வு இருக்குது தமிழக அரசியலில். விஜய்க்கு ஓட்டு போடணும், ஒரு 15% 20% வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. 10% கிராஸ் பண்ணாலே ஆபத்து தான். யாருக்கு? திமுகவுக்கு. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்கள பேசுங்க. கதறாங்க, பயம் இருக்குது, சிதைச்சிருவாங்க. ஜெயிக்கலைன்னாலும் ஓட்டை உடச்சிட்டு போட்டாங்கன்னா பயம் திமுக தான் அதிகமாக இருக்குது. அண்ணா திமுக ஒன்றுமே இல்லை. பார்த்தா தோற்றுட்டு போகிற முடிவு எடப்பாடி வந்துட்டார். தைரியமாக கேம்பெயினுக்கு போகிறார், கூலாக இருக்கார். உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு உனக்கு தெரியாது. உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா நீ அவங்கள கிட்ட சேர்க்கறது கிடையாது. நீ டைரெக்டாக சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்ற. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் பரபரப்பில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வெளியில் வரவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லும்போது திடீர்னு டிஜிபி அலுவலகத்துக்கு இரவில் ஒரு புகாரையும் போய் கொடுத்துருந்தாரு. அவர் தொண்டர்கள் மீதான சில தனிப்பட்ட நபர்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய விதமாக அதை பண்ணியிருந்தார். இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறவர் எதுக்கு மற்ற பரப்புரைகளுக்கெல்லாம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறாரு, மற்றதுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறாருன்னு ஒரு தரப்போம். இல்லை கட்சி தொண்டர்களை பற்றி தவறாக பேசக்கூடியவராக களத்துக்கு வந்திருக்கிறார் விஜய் அப்படின்னு ஒரு தரப்பும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கருத்து அந்த தேர்தல் பரப்புரைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற சம்பவங்கள் சமூக தளத்தில் நடக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒன்று அசூயான விவகாரம். அவரை பற்றி ஒரு நபர் அந்த பெண்களை பற்றி பேசியது ரொம்ப ரொம்ப தவறானது. அந்த வார்த்தையை யாரை பற்றியுமே பேசக்கூடாது. அது இவங்களை பற்றி பேசலாமா அவங்கள பற்றி பேசலாமான்றது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த தொழில் என்பது ஏஜ் ஓல்டு ப்ரொஃபஷன். அது மனித வளம் ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் ஆன் எர்த்துன்னுவாங்க. அது யாரையுமே அப்படி நம்ம அதை சொல்லக்கூடாது. அப்போ அந்த தொழிலில் ஈடுபடுறாங்கன்னா 2 பேர் இல்லாமல் அந்த தொழிலை செய்ய முடியாது. அப்போ அது உடன்பாடாக இருக்கக்கூடிய ஆணை பற்றி நீ ஏன் சொல்ல மாட்டேன்றது தான் காலகாலமாக இருக்கக்கூடிய வாதம். அடிப்படையில் வக்ர புத்தி கொண்டவர்கள் தான் அந்த வார்த்தைகளை பிரயோகிப்பார்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளில் கூட அவர்களை நாம் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. தொழிலாளிகள்னு சொல்லணும். ஆமாம், அந்த விதத்தில் நம்ம தவறானது. அத்தகைய ஒரு விமர்சனம் என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. யாரை பற்றி யாருமே அதை சொல்லக்கூடாது. இது விவாதத்திற்கு அப்பாற்பட்டது. எனவே அது ஒரு பக்கம். இவர் எதுக்கு களத்துக்கு வந்தார், களத்துக்கு போனார் அப்படின்னா அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக டிஜிபி ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அது ஒரு சரியான நடவடிக்கை தான். அது ஏன்னா கட்சிக்காக அவரே ஃபார்மலாக கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணுறாரு. மற்றபடி அவருடைய அரசியல் என்பது எப்பயும் நம்ம வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் தான். அவர் பொதுவாக களத்துக்கு வரலாம். இப்போ வந்தாலும் அவருக்கு அனுமதி மறுக்கப்படுது. அதான் பெரம்பூரில் இப்போ அனுமதி மறுத்துருக்குறாங்கன்ற செய்தி வருது. ஆனால் நாளைக்கு மறுநாள் இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாருங்கிறாங்க. இருந்தாலும் திட்டமிட்டு நீங்கள் அவங்க தொண்டர்களுடைய பதிவுலாம் பார்க்கும்போது ஒரு ஆள் இவ்வளோ பொருளையும் விட்டுட்டு இவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டு புகழ் வெளிச்சத்தை விட்டுட்டு மக்கள் நடந்து பண்ணணும்னு வராரு. ஆனால் இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எப்படி தடை போட்டுக்கிட்டு இருக்கு, அதிகார வர்க்கம் அப்படியே விஜய்க்கு எதிராக இருக்குங்கிறாங்க. உண்மையிலேயே விஜயை தடுக்கிறாங்களா இல்லை அப்படிப்பட்ட தோற்றம் இருக்கா சார்? புரிய மாட்டேங்குது சார். இல்லை நிறைய இடையூறுகளை ஏற்படுத்துகிறாங்க, அரசு ஏற்படுத்துன்றது உண்மை. அவரும் இன்னும் புத்திசாலித்தனமாக இருக்கலாம். இப்போ மாமல்லபுரத்தில் 2 நாளைக்கு முன்னால் எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் படி எலெக்ஷன் நார்ம்ஸ் படி ஒரு இடத்துல கூட்டம்னா 2 நாள் முன்னால் அனுமதிக்கு கேட்கணும். இவர் 1 நாள் முன்னால் கேட்டிருக்காரு. அது அவங்களே சொல்கிறாங்க. அனுமதி 2 நாட்களுக்கு முன்பு கோரப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. உனக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதானே உன் பிரச்சனையே. உனக்கு எதுவுமே தெரியாதுன்றது முதல்ல உனக்கு தெரியணும். நீ ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுற. எப்படி இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இதுதான் சிக்கல். உனக்கு தெரியாதது பிரச்சனையே இல்லை. தெரியாத எது ஒன்றுமே பிரச்சனை இல்லை யாருக்குமே. எது தெரியாதுன்னு தெரிஞ்சதுன்னா போதும். உனக்கு எதெல்லாம் தெரியாதுன்னு உனக்கு தெரியாது. உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா நீ அவங்கள கிட்ட சேர்க்கறது கிடையாது. நீ டைரெக்டாக சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுற. கவுன்சிலர் கூட நீ ஆக முடியாது. ஏன்னா உனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது பிரச்சனை இல்லை. உனக்கு எதுவும் தெரியாதுன்னு உனக்கு தெரியாது. இல்லை, இதான் உண்மை. உனக்கு எதுவும் தெரியாதுன்னு உனக்கு தெரியணும். எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் யாருமே கிடையாது.
ஆனால் எனக்கு எதெல்லாம் தெரியாதோ அது எனக்கு தெரியணும். ஏன்னா அது பொது வாழ்க்கைக்கு வந்து அது எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு எது தெரியாதுன்னு எனக்கு தெரியணும். வெற்றி பெற்ற மனிதர்கள் அத்தனை பேரோட வெற்றி சூத்திரம் என்னன்னா, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் தங்களுக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். உனக்கு அது தெரியல, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற, நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, சொந்த புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, சொல்கிற கேள் புத்தியும் கேட்குற புத்தியும் இல்லைன்னா இதெல்லாம் இந்த அவமானங்கள்லாம் நீங்கள் சகிச்சு தான் ஆகணும். அரசாங்கம் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி உங்களை மிதிக்குதுன்றது உண்மை. அப்படிதான் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னா 2 பேரும் சேர்ந்து மிதிப்பாங்க. இல்லை, இது அச்சத்தின் வெளிப்பாடு இல்லையா? ஒரு இருக்கலாம் மனிதன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பரப்புரைக்கு வர்றதுக்கோ ஒரு வேட்புமனு தாக்கலுக்கோ இல்லை பொதுவெளியில பார்க்கறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேன்றது நீங்க நடுங்குறீங்களா? அரசாங்கம் நடுங்குதுன்னு தானே பொருள். திமுக நடுங்குது, அதில் எந்த சந்தேகம் வேணாம். விஜயை பார்த்து திமுக நடுங்குதுன்றது 100% உண்மை. இது ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் தெரியும், புத்தி உள்ள எல்லாருக்கும் தெரியும், மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும். விஜயை பார்த்து திமுக நடுங்குதுன்றது உண்மை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ என்ன கற்றுக்கிட்டேன்ற கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு என்ன கற்றுக்கிட்டீங்க? எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு கூட்டம் நடத்தணும்னா 2 நாள் முன்னால் பர்மிஷன் கேட்கணுன்ற புரிதலே இல்லாமல் ஒரு கட்சி. பேசிக் லெசன்ஸ் தெரியாமல் நீங்கள் போகிறீங்க. இன்னும் என்னென்ன கூத்து நடக்குது பாருங்கள், இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது பாருங்கள். நாமினேஷன் நான் இப்பயும் சொல்கிறேன், 234 தொகுதியிலையும் அவங்க நாமினேஷன்ஸ் அக்செப்ட் ஆச்சுன்னா கின்னஸ் ரெக்கார்டு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, ஆமாம். அதில் எவ்வளோ சூட்சமாக இருக்கும், எவ்வளோ உள்கூத்து நடக்கும், எவ்வளோ வெளிக்கூத்து நடக்கும், உள்ளேருந்து எத்தனை பேர் கவுப்பான், கண்குத்தி பாம்பா திமுக வேறு பார்ப்பான். நாமினேஷன் இன்றைக்கி 2:30 மணிக்கு ஃபைல் பண்ணுறேன்னா இதில் போட்டுருவோம், எல்லாத்தையும் ஆன்லைன் ஏற்றிடுவான். நாளைக்கு காலையில் ஸ்க்ரூட்டிங் எல்லாம் அப்ஜெக்ஷன் வரணும், கண்குத்தி பாம்பா உட்காந்து பார்ப்போம். ஏதாச்சும் நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போக முடியாது. நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் பெட்டிஷன் அது 20 வருஷம் ஓடும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் கிங்கு, எம்பரர். எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, டப்பா டான்ஸு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட, ஜட்ஜுங்க கூட வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ண சொன்னால் தப்பு பண்ணுவாங்க எம்எல்ஏ எலெக்ஷனில். ஆனால் 3ஆம் கிளாஸ் பச்ச ஒரு திமுக காரனும் 2ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன ஒரு அண்ணா திமுக காரனும் அழகாக அதை சிறப்பாக பண்ணிடுவாங்க, சிறப்பாக பண்ணுவோம். அவனுக்கு அனுபவம் அது. தட்ஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ், விச் இஸ் த பெஸ்ட் டீச்சர் பாலிடிக்ஸில். நான் எனக்கு இதை பார்க்கும்போது நான் டே 1லேருந்து சொல்லின்னு இருக்கேன் உங்களுக்கு. இது வரைக்கும் 100 வீடியோவில் சொல்லியிருப்பேன். வேட்புமனு தான் அதில் கிரவுண்டு தான் முக்கியம். நீங்கள் தம்பி 234 தொகுதியிலையும் நாமினேஷன் பிழை இல்லாமல் போட்டு டிஃபால்ட் இல்லாமல் விஜய் கட்சியில் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா தாவேக்கால கின்னஸ் ரெக்கார்டு, விஜய் உட்பட. இப்போ அது என்ன கதியாக போகுதுன்னு தெரில. ஏன்னா அவர் வந்து சுற்றி வேட்டையாடுறாங்க. ஆனால் நீ எதிர்ப்புக்கு மத்தியில் தான் வளருவேன், அதை புரிஞ்சுக்கும். நீ ஒழுங்காக இருக்கணும், நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். உங்களுக்கு எது தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியல. நாளைக்கு போய் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் வைக்க போகிறீங்க நாமினேஷனை, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில். ஒரு கட்சி ஆஃபீஸில் வைக்கலாமே, அது அளவு கட்சி ஆஃபீஸில் இடம் இல்லையா? அது அப்படி ஒரு கட்சி ஆஃபீஸை பார்த்துருக்கணும்ல முதல்ல. மற்றவங்களாம் கட்சி ஆஃபீஸில் தானே வெளியிடறான். எடப்பாடி அந்த ஹோட்டலை எடுத்து வெளியிட்டார். இல்லை, எடப்பாடி வேட்பாளர் அறிவிப்பு வந்து யார் வேட்பாளர் வந்து ஆன்லைனில் வெளியிட்டார் சொன்னார். தேர்தல் அறிக்கை வெளியிடுறது இப்போ இவர் தேர்தல் அது கட்சி ஆஃபீஸ் தான் வெளியிட்டார். அதை தான் ஏன் சொல்கிறேன். தேர்தல் அறிக்கையை வந்து கட்சி ஆஃபீஸில் வெளியிடுவாங்க, வேட்பாளரையும் வந்து கட்சி ஆஃபீஸில் தான் வெளியிடுவாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது இப்போ ஸ்டாலின் கூட கட்சி ஆஃபீஸில் தான் வெளியிட்டார். இதுக்கு தானே என் கட்சி ஆஃபீஸ், வேறு என்ன டேஷ் கட்சி ஆஃபீஸ்? இல்லை, அதுக்கே அனுமதி மறுக்குது திமுக. எங்களை ஒரு அலுவலகம் போட கூட விட மாட்டேங்கிறாங்க. ஏங்க சார், தேர்தலுக்குன்னு ஒரு தொகுதிக்கும் ஒரு அலுவலகம் போடுவாங்க சார். தேர்தல் வேலையை பார்க்கறதுக்கு ஒரு வீடு வாடகை எடுப்பாங்க, அதான் பண்ணுவாங்க. ஒரு பந்தல் போட்டு ஒரு வேலையை பார்ப்பாங்க, அதுக்கு கூட உங்களுக்கு அனுமதி இல்லை. எல்லா இடத்துலையும் நெருக்கடி கொடுக்குறாங்கன்றாங்க. என்ன பண்ணுவாங்க அந்த பசங்க? முதல்லையே நீ பிளான் பண்ணிடணும். உங்ககிட்ட சொத்து இல்லை, சோகம் இல்லை. ஒரு பில்டிங்கை சொந்தமாக வாடகைக்கு வாங்கி கட்சி ஆஃபீஸ் நடத்த முடியாது உன்னால். அதான் 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறீங்கல்ல. சென்னை சிட்டியில் ஒரு 20 கோடிக்கு நல்ல வீடு கிடைக்காது. நான் கேட்குறேன், தாஜ்லே 500 பேருக்கு அனுமதி பண்ணட்டும். கட்சி ஆஃபீஸுன்னு பண்ணுறது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வித்தியாசம் இல்லை. அப்போ கட்சி ஆஃபீஸ் என்ன டேஷுக்கு வச்சுருக்கு? கட்சி ஆஃபீஸை தூக்கி போய் எங்கே வச்சுருங்க? பனையூரில் வச்சுருக்கு. இங்கேருந்து போனால் சோறு கட்டின்னு போனோம், எல்லாம் டொங்குன்னு பஸ்ஸில் போனீங்கன்னா சொன்னால் கோவம் வருது அவங்களுக்கு. எல்லாமே தப்பு. ஒரு தப்பு 2 தப்புன்னா திருத்தலாம்யா. தலையிலேருந்து கால் வரைக்கும் தப்புன்னா இன்னும் என்னென்ன கூத்தலாம் நடக்க போகுது பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணுவான். அதுதான் அரசியல். அதுக்கு நீ வந்து முன்னாடியே எதிர்பார்க்கணும் அதை. அப்போ இது வந்து வேட்பாளர் பட்டியல், தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் ஆன்லைனில் விட்டு போங்க, பெஸ்ட்டாக தான். கட்சியில் அங்கே தான் போய் நிற்க போகுது. இல்லை, இப்போ ஒரு பெரம்பூரில் அவர் போட்டி போடுறாருன்னு ஒரு செய்தி, அதன் பிறகு வில்லிவாக்கத்தில் திரு ஆதவர்ஜுனா போட்டி போடுறாருன்னு செய்தி, டி நகரில் வந்து மரியாதைக்குரிய புஷி ஆனந்த் அவர் போட்டி போடுறாருன்னு செய்தின்னு செய்திகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு தெரிஞ்சிட போகுது யாரை எங்கே போட்டி போடுறாங்கிறது, ஓரளவு தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த அறிவிப்புக்கே வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க, ஆஹா என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா சார்? அதாவது ஒரு அதிர்வு இருக்குது தமிழக அரசியலில். விஜய்க்கு ஓட்டு போடணும், ஒரு 15% 20% வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. 10% கிராஸ் பண்ணாலே ஆபத்து தான். யாருக்கு? திமுகவுக்கு. 2006 விஜயகாந்தால் தான் 96 சீட்டு கருணாநிதி வாங்கினார், அது மறந்துடாதீங்க. ஜெயலலிதா உஷாரா 11 இழுத்து போட்டுக்கினாங்க, 160 சீட்டு அடிச்சுட்டு போட்டாங்க.
நீங்கள் வந்து சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். வில் பி டிஸ்ரப்டர் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். அவர் ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது. திமுகவோட பிஹேவியரை பார்த்தாலே அஞ்சு நடுங்குறாங்க அவங்க. எம்ஜிஆரை விட ஜெயலலிதா விட விஜயை பார்த்து நடுங்குறாங்க. ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறதோட. ஏன்னா இது கொரில்லா தாக்குதல் மாதிரி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஓகே, ஒவ்வொரு திமுக வீட்லையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறை திமுகவில் இருந்தவங்க வீட்டில் கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ் 10 ஓட்டுனா 9 ஓட்டு விஜய்க்கு போகுது. நாளைக்கு போதோ இல்லையா இன்றைக்கி சொல்கிறான். இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு மந்திரி, ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்லேயும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை கேளுங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்கள பேசுங்க. கதறாங்க, பயம் இருக்குது, செதைச்சிருவானோ, ஜெயிக்கலைன்னாலும் ஓட்டை உடச்சிட்டு போட்டானா, அந்த பயம் தானே. அவர் ஒன்றும் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பார்லாம் நான் சொல்ல, எந்த காலத்துலையும் சொல்ல, என்றைக்கும் எப்பயும் நீங்கள் சொல்லலை. வில் பி டிஸ்ரப்டர். பயம் திமுக தான் அதிகமாக இருக்குது. அதிமுக ஒன்றுமே இல்லை. தோத்துட்டு போகிற முடிவு எடப்பாடி வந்துட்டார். தைரியமாக கேம்பெயினுக்கு போகிறார், கூலாக இருக்கார். ஏன் பதட்டம்? நேற்று கூட விஜய் வந்து ஒரு ஃப்ளோவில் பேசும்போது சொன்னார், திமுக திட்டிகிட்டே இருந்தார், இன்னொரு கட்சி இருக்குப்பா தமிழ்நாட்டின் தலையெழுத்து, இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஃப்ளோவில் எல்லாரையும் அடிச்சுட்டு போகிறார். அவ்வளோதான், அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. ஜெயிச்சு எதிர்கட்சியாக உட்கார தயாராகிட்டார். உங்களுக்கு ஏன் பயம்? திமுக இவ்வளோ பயம் ஏன்? தோத்துட்டு போங்களேன் சார். தோல்வியில் தான் கலைஞர் வளர்ந்தார். தோல்வியை கண்டவர் இப்பொழுது இருப்பவர்களை போல் அஞ்சதில்லை. இல்லை, ஆனால் உங்களுக்கு ரியாக்ஷன் ஃப்ரம் விஜயோ டிவிக்கோ உங்களுக்கு வந்து சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரியா இல்லையா? அதான பிரச்சனையா? சரியா இல்லை சார், அதான் சார் பிரச்சனை. இப்போ அது ஒரு கட்சியாகவே என்னால் கன்சிடர் பண்ண முடியல. ஆனால் மக்கள் ஆதரவு இருக்குல்ல, இதுதானே கொடுமை. இல்லை, 25 நாள் தான் சார் இருக்கு. இப்போ இருக்க உங்க பரப்புரை ஆரம்பிக்கல, தேர்தலுடைய வாக்குறுதிகளை கொடுக்கல, மற்ற எல்லா கட்சியுமே கொடுத்துட்டாங்க. அதாங்க 4 30ஆம் தேதி தாங்க. நாளைக்கு நைட்டு வரலாம், நாளைக்கு நைட்டு வந்தாகணும், இல்லாட்டி அதுக்கப்புறம் நாள் இல்லை. ஏப்ரல் 2 வந்து திருவாரூரில் பரப்புரை தொடங்குறார் முதலமைச்சர். நீ வந்து நாளையோட முடிச்சு 30ஆம் தேதியிலேருந்து கேம்பெயினுக்கு போய் ஆகணும். அஃப்கோர்ஸ் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. லிஸ்ட்டு விடும்போது பார்க்கலாம். அடுத்து எங்கே பிரச்சாரம் பண்ணப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு சிக்கல் வரும். அவரை மேக்ஸிமம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் திமுக அடிக்கும், ஒரு பக்கம் பிஜேபி ஏடிஎம்க்கும் சேர்ந்து அடிக்கும். இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து. ஸ்டாலின் கிட்டேருந்து ஒரு குத்து, அமித்ஷா கிட்டேருந்து ஒரு குத்து. 2 எடப்பாடி இப்போ குத்துறாரு. எடப்பாடி குத்த மாட்டார், சிரிப்பார். இந்த பக்கம் ஒரு குத்து ஸ்டாலின் விடுவார், அந்த பக்கம் சொன்ன கேட்டியா அப்படியே ஒரு குத்துவாங்க 2 பேரும். இவர் உட்காந்து புலம்புவார். அதனால் அரசியலாக பார்த்துருக்கணும். அது இல்லை, அதோட விளைவு இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது. பட் அவருக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய சில கணைகளை வந்து நீங்கள் எப்படி மதிப்பீடு பண்ணுறீங்க? அவர் சொல்கிறாரு, விஜய விமர்சனம் பண்ணுறதுக்கு இவங்க எந்த மாதிரிலாம் ஆள் வச்சுருக்காங்க, திமுக காரங்களாக இருக்க மாட்டாங்க, பட் திமுகவை ஆதரிக்கிறவங்க இப்பெல்லாம். அது 100% உண்மை, 100% உண்மை. திமுகவோட அதை பண்ணுறாங்க தான் 100% பண்ணுறாங்க. திமுக வாடகை வாய்கள், திமுகவால் வளர்க்கப்படுகிற அறிவாலி அல்சேஷன்கள், அவங்கெல்லாம் யார் என்ன பல முகங்களை போட்டுட்டு வருவாங்க. குறைஞ்சபட்ச மனசாட்சி, அறிவு, நியாய தர்மம் எதுவுமே இல்லாமல் வந்து எதை வேணால் பேசுவாங்க. விளம்பரத்துக்காக எதை வேணால் செய்வாங்க. அரசு எந்திரம் அவங்க பின்னால் நிற்கும். யாரும் அவங்கள கேள்வி கேட்க முடியாது. அதெல்லாம் உண்மை விஜய் சொல்கிறது. ஆனால் இதெல்லாம் ஏன் வருதுன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஜீரோவாக இருக்கிறதால வருது. பட் அது ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலாக தான் இருக்குது. இது இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எவ்வளோ ஓட்டை உடைக்கிறாரு, யாருக்கு சேதாரன்றதை பொறுத்து தான் நம்ம யோசிக்க முடியும். ஒரு தடவை கூட ப்ரெஸ் மீட்டை பண்ணாத ஒருத்தர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அதெல்லாம் கேட்க. இப்போ என்னன்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த மொமெண்டம் இருக்குல்ல, அது இப்போ எப்படி ஆயிருக்குன்றதை நான் கொஸ்டின். ஏன்னா எதுக்காக கேட்குறேன்னா, அவர் 41 பேர் மரணத்துக்கு பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வேற ஒரு பார்வை வந்துச்சு நடுவில். அதன் பிறகு இப்போ அண்மையில் அவருடைய கூட்டத்துக்கு பின்னாடி அந்த பைக்கில் அந்த தம்பி ஒருத்தன் மரணம் அடைஞ்சிட்டான். அவன் வந்து சிகிச்சை பலனில் செத்து போயிட்டான். அவங்க அப்பா பேட்டியும் கொடுத்துருக்கிறார். இப்போ வரைக்கும் உங்கள் கட்சிக்காரங்களோ அல்லது கட்சி ரீதியாக ஒரு அறிக்கையும், உங்களுக்கு தெரியும் ஒரு பாரம்பரிய கட்சிகள் எப்படி தன் தொண்டை நேரம் தான் அவர் அறிக்கை விடுவாங்கன்னு தெரியும், அது கூட அவர்கிட்ட வந்து வரல. நாம் தமிழர் கட்சி வந்து எந்த கூட்டணியும் இல்லைங்க, நாங்கள் தனிச்சு போட்டிடுறோம், வாக்குறுதியை கொடுத்தாங்க, நான் 24 பேர் அறிவிச்சாங்க, பரப்புரைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் பாடம் எல்லாரும் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஊடக சந்திப்பு கூட நடத்தாமல் இருக்கிறார் விஜய்னும் போது, இதெல்லாம் வந்து முதல்ல இருந்த மொமெண்டம்மை டைல்யூட் பண்ணியிருக்கா இல்லை அப்படியே வச்சிருக்கா? இல்லை, டைல்யூட் ஆகிருக்குது. அவரோட வாக்கு வங்கியில் ஒரு 3% டிப் இருக்குன்றாங்க. இது அவங்களே சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அவரால் வந்து உடைக்க முடியும், ஓட்டை கண்டிப்பாக உடைக்க முடியும், அதில் சந்தேகம் கிடையாது. சரி, அடுத்த 10 நாள் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். இந்த எலெக்ஷன் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது ஒன்று விஜய், ஒன்று ஸ்டாலின். அவங்களுக்கு க்ரௌட் பிஹேவியர் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அதை வச்சு தான் ஓரளவு சொல்ல முடியும். 10 தேதிக்கு மேலே ஓரளவு நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். ஓரளவுக்கு ஃபுல்லாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, பாதி கூட சொல்ல முடியாது. இவர் என்ன கேம்பெயினுக்கு போகலையா? ஒரு கூட்டம் கூட பேசலையா? ஒரு கூட்டம் கூட பேசல. கூட்டம் பேசும்போது ஏதாவது காட் ஃபார்பிட்டன் எதுவும் நடக்கக்கூடாது, தப்பாக எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது வந்ததுன்னா ஃபினிஷ். கரூர் இன்சிடெண்ட்டில் 10ல் 1 பங்கு எதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. நடக்காது என்று நம்புவோமாக. அப்படி எதாவது நடந்ததுன்னா, கரூர் இன்சிடெண்ட்டில் 10ல் 1 பங்கு எதுவும் நடந்ததுன்னா, ராமசாமி கொடுத்த பணம் கவுண்ட் பண்ணி நினைக்கும் போது பயமாக இருக்குது சார். என்னென்னமோ நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. பாலிடிக்ஸ், ஹை வோல்டேஜ் பாலிடிக்ஸ். அதாவது வந்து வாட் இஸ் அட் ஸ்டேக் இஸ் 5 years ஆஃப் பவர் அண்ட் few lakh crores ஆஃப் மணி, மானிட்ரி.
பெனிஃபிட்ஸ் அண்ட் மணி. 5 ஆண்டு அதிகாரம், அது ஈட்டக்கூடிய சில லட்சம் கோடி ரூபாய்கள் 2 சைடும். அப்போ அந்த வார் எப்படி இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இல்ல பட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணாம தெரியாம கணிக்காமல கிரவுண்டு வந்து அப்போ தான் வந்திருக்காரு. அது எப்படி இது எப்படியோ பெரியெல்லாம் பூடகமாக பெரிய வந்து இது பண்ணி சார் தெரியாம எப்படி சார் ஒருத்தர் வருவாரு? அப்புறம் நாங்கள் திரும்ப அதே கேட்டுன்னு இருக்கீங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் கூட புத்தி கூட டேஷ் கூட எல்லாம் வந்துட்டாரு. பெருசாக அப்படியே நீங்கள் வந்து இது பில்டப் பண்ணி கேட்குறேன். ஸ்ட்ரைட்டாக கேளுங்க. ஏன்னா இது கூட தெரியாமலாம் வந்துட்டாருன்னு ஒரே வார்த்தையில் கேளு. ஆமாம் சார், அதான் சார் பிரச்சனை. அதான் சார் பிரச்சனை. திராவிட கட்சிகளுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு சார். 2500 ரூபாய் கொடுப்பாங்கிறாரு, 10,000 ரூபாய் கொடுப்பாங்கிறாரு, இவ்வளோ விஷயம் சொல்றாரு. சீமான் ஒரு பாயிண்ட் சொல்லுவார்ல, நீ என்னப்பா டேஷ், நீ எதை வேணா பேசணும்னு வரல. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எதை வேணா எவன் வேணா பேசலாம். இன்னைக்கு வாயில் வந்தெல்லாம் பேசிட்டு போக வேண்டிய, நீ ஜெயிச்சா தானே, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் இது ஒன்றும் உருப்படாது. இது சீரியஸாக நான் சொல்கிறேன். ஏங்க அவரோட ப்ராப்ளமே அவரால் அண்ணன் சீரு, தாய் மாமன் சீரு, சூப்பர் 6 எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சே புரிஞ்சுக்க வேணாமா, தான் ஜெயிக்க மாட்டேன்றது உங்களையும் இவரையும் அவரையும் விட ரொம்ப நல்லா அவருக்கு தெரியும்னு. 100% தெரியும். அவர் எல்லாரையும் முட்டாளாக்கின்னு இருக்காரு. இது என்ன வாக்குறுதி? அண்ணன் சீரு, மாமா சீரு, மச்சான் சீரு, இதுனா உங்கள் குடும்ப பிரச்சனையாக பேசுகிறீங்க? கூட்டு குடும்பத்துலேருந்து மச்சான் சீரு, மாமா சீருன்னு வாட் நான்சென்ஸ்யா? மாதம் சம்பளம் கொடுக்குது திருவடி ஏந்தின்னு இருக்க கவர்மெண்ட். இது ஸ்டாலின் டாக்ஸ் தான் எடுத்து கொடுப்பாங்கிறாரு அவர். இது ஆணவமான பேச்சு. இது ஜெயந்தி டாக்ஸ்னு, ஜெயந்தி லஞ்சம் வாங்கினாங்க, ஜெயந்தி நடராஜன் மோடி பேசுனது ஸ்டாலின் டாக்ஸ்னாரு. சரி, அதை தான் பேசுறியா? அது ஒரு நரேட்டிவாக செட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போயேன். அதுக்கு துப்பு இருக்கா? அதை ஒரு நாள் பேசிட்டு போயிட்டேன். எங்கேருந்து எடுப்படாது? ஒரு நாள் பேசிட்டு அப்படியே போறீங்கன்னா அது அவதூறு. ரெகுலராக பேசினீங்கன்னா அது பாலிடிக்ஸ். அதுக்கும் துப்பு இல்லை. எதையா எங்கேயா பேச வேண்டியது அப்படியே போயிட வேண்டியது. அப்புறம் ஒரு 10 நாள் ஆளே காணும். இப்போ போகிற இடம்லாம் வந்து போட்டு திமுக வச்சு செய்வானுங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ எலெக்ஷனில் திமுக யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது. விஸ்வரூபம் எடுத்துருவோம், சொல்லுவோம். அது எலெக்ஷன் அன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துருவோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சியை, குறிப்பாக ஆளுங்கட்சினா நாமினேஷன் முடிஞ்சு கேம்பெயினுக்கு போகும்போது அந்த 15 நாள் வந்து திமுககாரனை வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்றது வந்து அதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். குறைஞ்சபட்ச அறிவு இருந்துன்னா இது பிறகு அரசியலை தான் மாற்றுன்னு சொல்கிறவங்க செய்ய மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். தனக்கு தெரியாதுன்றது தனக்கு தெரியணும். விஜயோட ப்ராப்ளமே அவருக்கு எது தெரியாதுன்றது அவருக்கு தெரியல, தனக்கு எல்லாம் தெரியும்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. 3வது ரொம்ப முக்கியமானது, திமுகவோட உண்மையான பலத்தை, குறிப்பாக அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க எந்த எல்லைக்கு போவாங்கன்ற பலத்தை அவர் புரிஞ்சுக்கல. 4வது, இப்போ இருக்க திமுக இதுக்கு முன்னால் இருந்த திமுக விட 10 மடங்கு மேலே போய் நிற்குது. பணபலம், படைபலம், மீடியா பலம், அறிவும் இருக்குது அவங்களுக்கு. டெல்லியோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் மீறி நீ எப்படி ஜெயிப்ப? இப்போ 2 நாள் என்ன நடந்துகிட்டு இருக்குது? உங்களால் இன்றைக்கி போயிருக்கணுங்க, இன்றைக்கி போக முடியலையாங்க. பெரம்பூர் போயிருக்கணும் இல்லை, நீ போக முடியலையா? நேற்று மகாபலிபுரத்தில் நடிச்சிருக்கணும். வந்து ஈஸியாக மறட்டிட்டு போயிட்டான்ல. பர்மிஷன் 2 நாள் மேலே வாங்கியிருக்கணும். நீ வாங்கலை, சீல் வச்சுட்டு போடுவான்ட்டான் ஹோட்டலில். அங்கே 2000 பேருக்கு சாப்பாடு, வாடகை எல்லாம் கொடுத்தா அந்த பணமும் போச்சு. அவன் திரும்ப கொடுக்க மாட்டேன்ட்டான் இப்போ இருக்க எனர்ஜி கிரைசிஸில். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? பாவமாக இருக்குது எனக்கு. அதுதான் ரொம்ப பாவமாக இருந்தது. 2 நாளுக்கு முன்னால் பர்மிஷன் வாங்கணும்னு ஈஸி சொல்லுது. 1 நாள் முன்னால் தான் சாதாரணமாக நாங்கள் அனுமதி கேட்போம். 2 நாள் முன்னால் பர்மிஷன் வாங்கணும்னு எங்களுக்கு தெரியாதுன்றான். அதான் கட்சிக்காரங்களும் தெரியாதுங்கிறாங்க. அப்போ என்ன டேஷுக்கு அரசியலுக்கு வரீங்கன்ற? அரிச்சுவடி கூட தெரியாமல் எதுக்கு அரசியலுக்கு வரலாம்? அரிச்சுவடி கூட தனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச ஒரு 10 பேரை, அவன் கேடி பசங்களாக இருந்தாலும் எலெக்ஷன் வரைக்கும் அவனை கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஆளுங்களே கேடி பசங்களாக மாறிடுவாங்க. அடிப்படை அரிச்சுவடின்னு இல்லை, பாலப்பாடம் ஒன்றுமே தெரியல. சுற்றி இருக்கவங்க பூரா வந்து வேற்று கிரகத்திலேருந்து வந்தவர்கள். அவங்களுக்கு இந்த அரசியலுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். ஒரு கட்சியில் வேலை பார்த்தவர் சோஷியல் மீடியாவில் அலம்பல் பண்ணுறவனுங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிடலாம், தேர்தலில் சந்திச்சிடலான்னு மனப்பால் குடிக்கிறாரு. சோஷியல் மீடியான்றது கன்வென்ஷனல் மீடியாவுக்கும் கிரவுண்ட் ஒர்க்குக்கும் ப்ளஸ், அது அடிஷ்னல். அது மட்டுமே அரசியல் இல்லை. இதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஒன் ஆஃப் த ஒரு ஃபேக்டர்ஸ் இல்லை, மேஜர் ஃபேக்டர்ஸ், நாட் த ஒன்லி ஃபேக்டர், நாட் த நம்பர் 1 ஃபேக்டர். நம்பர் 1 ஃபேக்டர் உனக்கு கிரவுண்டில் சப்போர்ட் இருக்கணும், உனக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கணும். 3வது தான் சோஷியல் மீடியா. உனக்கு கிரவுண்டில் என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பற்றி நீ கவலை இல்லை. எவங்ககிட்ட நீ ப்ரெஸ் பார்க்குறதே கிடையாது. ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை ட்வீட் பண்ணாதவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? சோஷியல் மீடியா வாரியர்ஸ், வர்ச்சுவல் வாரியர்ஸ், எந்த பெயரிட்டு வேணாலும் அழைத்து கொள்ளுங்கள். அவங்கள வச்சு நீ அரசியல் எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? எலெக்ஷன் என்ன சாதாரண விளையாட்டா? இந்த 15 சொல்கிறேன், நாமினேஷன் அக்செப்ட் ஆகணும், அங்கேயே டப்பா டான்ஸு, மீறி தப்பிச்சிட்டாங்கன்னா மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் 5 நாள் கேம்பெயின் இருக்குது. என்னென்னலாம் நடக்க போகுது பாருங்கள். 3வது கிளைமாக்ஸு, போலிங் டே. கற்றுப்பாங்க. தே வில் லேர்ன் லைஃப் இன் அ ஹார்ட் மேனர், ஹார்ட் வே. பார்க்கலாம். 2026க்கு பிறகு தாவேகா பற்றி நம்ம பேச முடியுமா இல்லையாங்கிறது தெரியல. பார்ப்போம். தமிழ்நாடு அரசு எப்படி நகருதுன்னு பார்ப்போம். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.